வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 8th புக்கில் பொருளியல் லெசனில் இருக்கிற பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்க டெஸ்ட்டில் இந்த லெசன் இருக்குப்பா. உங்களுக்கு 8th மொத்தம் 2 லெசன் தான் எக்கனாமிக்கில் கவர் ஆகும். அந்த 2யுமே படிச்சிருங்க. நம்ம +1 +2 உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்ப்பா. இதை நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. இது நம்ம +1 +2 நடத்தி கொடுத்தது உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டெலகிராமில் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த லெசனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொருளியல் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெசனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒரு தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போங்கப்பா. இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அந்த கூற்று என்னன்னு பார்ப்போம் வாங்க. கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது இளைஞர்களை கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னவங்களும் அப்துல் கலாம் அவர்கள் தான். அதனால் அவங்க இந்த வார்த்தையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீ கற்றுக்கப்பா, அதுதான் உன்னோட படைப்பாற்றலை ஏற்படுத்தும். நீ கற்றுக்கிற கல்வி தான் நீ என்னென்ன படைக்கணும் அப்படின்னு உன்னோட படைப்பாற்றலை ஏற்படுத்தும். அந்த என்ன படைக்கணும்னு அந்த யோசிக்கிற பார்த்தியா, அப்போ படைக்கணும்னு நினச்சோடனே அந்த சிந்தனையை தூண்டிடும். அந்த சிந்தனை தான் உன்னோட அறிவாற்றலை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவாற்றல் தான் உன்னை ரொம்ப சிறந்தவராக்கும் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த கூற்றை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கு மேலே படைப்பாற்றல் அறிவாற்றல் அப்படிங்கிற சம்மந்தமாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் தான் பேசுவாங்க. இந்த லெசனில் பணத்தோட அறிமுகம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு, அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு இது எளிதானது அப்படிங்கிறாங்க. பணம் அடிப்படையிலேயே அது ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் அது நம்ம அன்றாட பரிவர்த்தனைக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்காங்க. இப்போ பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் 10 ரூபா 50 ரூபா அப்படின்னு அந்த பணத்தோட மதிப்பில் தானே அந்த பொருளை பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் இப்போ நம்ம கடைக்கு போகும்போது ஒரு 100 ரூபா கொண்டு போனால் நம்ம இவ்வளோ ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு அந்த பணத்தை வச்சு தானே நம்ம முடிவு பண்ணுறோம். அதனால் அந்த பணம் நமக்கு எளிமையாக இருக்குது பரிவர்த்தனைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகள் அதைத்தான் ஒரு பொருள் எவ்வளோ விலை அப்படின்னு மதிப்பிடுறத பணம் தானே தீர்மானிக்குது, அதைத்தான் சொல்கிறாங்க. எதிர்கால வாணிபத்திற்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதிர்காலத்தில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் பொழுது அதற்கான செலுத்தும் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு பொதுவாக ஒரு அடிப்படையாக ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு அடிப்படையான செலுத்து தொகையை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த தொகை தான் அதுதான் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் சொல்கிறாங்கன்னா ராபர்ட்சன் அவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு அப்பாவும் பையனும் பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா கடைக்கு போகிறதுக்கு பையன் கடைக்கு போகிறதுக்கு அப்பாட்ட பணம் கேட்குறான். அப்பா பணம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பையன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனாலும் கொடுப்பா, நான் அதையே பணம்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க யார்? ராபர்ட்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தின் பரிமாண வளர்ச்சி. பணம் என்ன மாதிரியெல்லாம் பரிமாணம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனட்டோ ஜூனோ அப்படி என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் அப்படிங்கிற வார்த்தை என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோம் வார்த்தையான மொனட்டோ ஜோனோவிலேருந்து தான் இந்த பணம்ங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க. இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொனட்டோ ஜூனோ அப்படிங்கிறது ரோமோட பெண் கடவுளாம்ப்பா. ப்ளஸ் அது ரோம் பேரரசின் குடியரசு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம பணத்தை ரூபாய்ன்னு தானே சொல்கிறோம். அந்த ரூபாய் அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. நம்மளோட பணத்துக்கு நம்ம சொல்கிற வார்த்தை ரூபாய். அந்த ரூபாயோட மொழின்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம். ஆனால் பணத்துக்கு மொழின்னு பார்த்திங்கன்னா அது ரோம்.
அது ரோம் தான்ப்பா. அதனால் இது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்திக்கோங்க. ரூபியா என்றால் வெள்ளிப்பணம் என்று பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபாய்னா நம்ம சமஸ்கிருத வார்த்தையில் நம்ம காகிதத்தால் ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வெள்ளி நாணயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று நாம் காகித பணமாகவும் நாணயமாகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம காகித பணம், அந்த கரன்சி நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் தாள், அதையும் நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் நாணயங்கள்னால் சில்லற 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா காயின் இருக்கு இல்லைங்களா, அப்படியும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரிமாண நிலை ஒரே அளவில் நடைபெறவில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் வந்து இந்த பரிமாணம் வந்து நடக்கலை. இந்த நிலை வந்து நம்ம அடைகிறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் இந்த பணம் வந்து நடைமுறைக்கு வரல. இது வந்து அடைகிறதுக்கு வந்து நமக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படின்னு வாங்க நம்ம பார்க்கலாம். பணத்தின் பரிணாம பல நிலைகளை கடந்து வந்துள்ளதுங்கிறாங்க. நம்ம பணம் வந்து பல நிலைகளை கடந்து தான் கடைசியில் இதை தான் நம்ம பணம்னு ஏற்றுக்கிடணும்னு சொல்லி இறுதி நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பம் மற்றும் பழங்கால நிலை தான் பண்டமாற்று முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்துலலாம் நோட்டு காசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பண்டமாற்றிக்கிடுவாங்க, பொருளுக்கு பொருள் வந்து பண்டமாற்றிக்கிடுவாங்க. அதை தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெறுவதே பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்டமாற்று முறை என்ன, எப்படி பரிமாற்றம் பண்ணிக்கிடுவாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட அரிசி இருக்குது, எங்கிட்ட பருப்பு இருக்குது அப்படின்னா அரிசி கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கிறது. என்கிட்ட காய்கறி இருக்குது, உங்கள்கிட்ட அரிசி இருக்குன்னா காய்கறி கொடுத்துட்டு அரிசி வாங்குறது. அப்படி பொருளுக்கு பொருள் மாற்றிக்கிறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பழைய பரிமாற்ற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த முறை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. பணம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நிலைமையிலையும் இந்த பண்டமாற்று முறை தான் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மக்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே சொன்னதுதான்ப்பா சொல்கிறாங்க. மக்கள் வந்து பொருள்களை வாங்குறதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பண்டமாற்று முறையில் தான் பொருள் வாங்கியிருக்காங்க. பொருளை கொடுத்து பொருளுக்கு மாற்றிருக்காங்க. அந்த நடுவில் வந்து அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பணம், அந்த பணம் வந்து நடுவில் அந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பணமாற்ற முறையில் சிறிய குறைபாடுகள் அப்படிங்கிறாங்க. பண்டமாற்று முறையில் சின்ன குறைபாடு இருந்துச்சா, எல்லாமே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் இருக்க தானே செய்யும். அதனால் அவங்க என்ன குறைபாடு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன குறைபாடு இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. இருமுக தேவை பொருத்தமின்மை அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னு சொல்றாங்க பாருங்க. உலோக பணம் வந்து மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோக பணமாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனித நாகரிகத்தில் வந்து பண்ட பணம் தான் உலோக பணமாக மாறியதுன்னு சொல்கிறாங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாளப்பட்டதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம் எல்லாமே எளிமையாக கையாண்டாங்களாம். அதனால் அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும் பகுதியில் இவ்வகையான பணம் முக்கியத்துவம் வகித்தது அப்படிங்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் வந்து இந்த மாதிரி பணம் வந்து முக்கியத்துவம் வகித்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காகித பணம். இந்த காகித பணம் எப்படி உருவாச்சு அப்படின்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க வணிகம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த சேமிப்புக்காக பொற்கொள்ளர் வந்து ரசீது கொடுப்பாங்களாம். தங்கம் சேமிப்பதின் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி வந்து அந்த அவங்க சேமிச்சு வைக்கிற அந்த பொண்ணுக்கு, அந்த தங்கத்துக்கு நிகராக அவங்க வந்து ஒரு ரசீது மாதிரி ஒன்று அவங்க கொடுத்துருவாங்களாம். இவங்க அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த ரசீதை வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க அந்த ரசீதை வச்சுக்கிட்டு அந்த ரசீது மூலிமா அவங்க வணிகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காகித பணமாகவும் மாறியதுங்கிறாங்க. அந்த ரசீதை தான் அவங்க அடிப்படையாக வச்சு காகித பணத்தை வந்து தயாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காகித பணத்தை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் ஒழுங்குபடுத்துவது வந்து அந்நாட்டு மைய வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணத்தை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணியை செய்கிறது. நம்ம ஆர்பிஐ கிளாஸில் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்.
சரிங்களா? அதனால் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த அட்டவணையை வந்து பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதை நான் உங்களுக்காக நான் இதை எழுதிட்டு வந்திருக்கேன். தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, விட்டுருங்க. தெரியாதவங்க இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்த பணத்தோட பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து நம்ம ரூபாய் அப்படின்னு சொல்லுவோமா, ஜெர்மனியில் வந்து யூரோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஜப்பானில் என் அப்படின்னு சொல்லுவாங்களாம், சிங்கப்பூரில் டாலர், மலேசியாவில் வந்து ரிங்கட் அப்படின்னு சொல்லுவாங்களாம், சவுதி அரேபியாவில் வந்து ரியால், அமெரிக்காவில் வந்து டாலர், இங்கிலாந்தில் வந்து பவுண்டு, இலங்கை பாகிஸ்தானில் வந்து ரூபாய்ன்னு சொல்லுவாங்கப்பா. இதை நீங்கள் எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நம்ம இந்தியா பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான், இலங்கை ரெண்டும், இது மூணுலேயுமே ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், அமெரிக்கா இது ரெண்டுலேயுமே டாலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து வந்து பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்துக்காரவங்க வந்து நம்ம நாட்டில் ரவுண்டு கட்டி சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கிலாந்து நாட்டுக்காரவங்க நம்ம நாட்டில் ரவுண்டு கட்டி சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுண்டு. மலேசியா வந்து ரிங்கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மலை ஏறணும் அப்படின்னா ரிங்கெல்லாம் நம்ம கட்டி ரிங்கெல்லாம் அங்கே கட்டி ஸ்டெப்பு மாதிரி வச்சு ஏறணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுதி அரேபியானா ரியால், அதாவது சவுதி அரேபியாவில் வந்து அது நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, அவங்க அந்த சவுதி அரேபியா மன்னரோட டாய்லெட்டு கூட தங்கத்தில் தான் கட்டியிருப்பாங்களாம்ப்பா. அது ஒரு தடவை நியூஸில் காமிச்சாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அவங்க வந்து அவ்வளோ வசதியாக இருப்பாங்களாம். அவங்க டாய்லெட்டு கூட தங்கத்தில் இருக்கான் சவுதி அரேபியா அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ நம்ம ரியல் ரியலாவா அப்படின்னு, ரியலி அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ரியால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜெர்மனிலுக்கு வந்து யூரோ, ஜப்பானுக்கு வந்து என், ஜப்பான் என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனினா யூரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி வந்து நிறையா இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்பாங்க, உங்கள்கிட்ட மணி நிறையா இருக்குது, யூ உங்ககிட்டயா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிமையாக இருந்தால் வச்சுக்கோங்கப்பா, இல்லைனா எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வச்சுக்கோங்க. இது ஒரு தடவை பார்த்துடலாம். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தானுக்கு வந்து ரூபாய்ப்பா. சிங்கப்பூர், அமெரிக்காவுக்கு வந்து டாலர், ஜெர்மனிக்கு வந்து யூரோ, ஜப்பானுக்கு வந்து எண்ணு, மலேசியாவுக்கு ரிங்கட், சவுதி அரேபியாவுக்கு வந்து ரியால், இலங்கைக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு, இலங்கைக்கு ரூபாய்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது அப்படிங்காங்க. இந்த காகித பணமும் இந்த கடன் பணமும் வந்து ஒரே நேரத்தில் வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேங்க்கில் போய் அவங்க நம்மளோட அமௌண்ட்டை வந்து மக்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு, இல்லை அவங்க சேவிங்ஸில் போட்டு வச்சுட்டு, அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம செக்கு போட்டு எடுத்துக்கலாம்ல, அதை தான்ப்பா இங்கே சொல்கிறாங்க. காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்கை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடன் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வங்கி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காசோலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பணம் அல்லது வங்கி பணம். சரிங்களா? காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல, ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த செக்குங்கிறது வந்து ஒரு பேப்பரு, அதாவது ஒரு பேப்பரு, அது வந்து பணத்தை குறிக்காது. ஆனால் அதில் அமௌண்ட்டை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய வேல்யூவேஷன் வந்து வந்துடும். அந்த எம்டி செக் வந்து பணத்தை குறிக்காது, அமௌண்ட்டை ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள வேல்யூஷன் வந்துடும்ல, அதைத்தான்ப்பா சொல்கிறாங்க. பணத்தை குறிக்காது, ஆனால் பணிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிகர்பணம். நிகர்பணம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பண பரிமாண வளர்ச்சியின் இறுதி நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உண்டியல், ட்ரெஷரி, பத்திரம், கடன் பத்திரம், இதிலெல்லாம் நம்ம போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது சேர்த்து வைக்கிறது, சேமிப்பு, அதைத்தான் இவங்க சொல்ல வராங்க. பணப்பரிமாற்ற வளர்ச்சியின் இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணப்பரிமாற்ற வளர்ச்சியின் இறுதி நிலை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நிகர்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். இப்போ வந்து பணம் வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், நெகிழிப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகிழிப்பணம் என்ன அப்படின்னா கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்தில் நெகிழிப்பணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, அதை தான்ப்பா நெகிழிப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணமில்லா பரிவர்த்தனை இதன் நோக்கமாகும் அப்படி. அதாவது நம்ம எங்கே போனாலும் 5000 ரூபா 10,000 ரூபா நம்ம பணத்தை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. இந்த அட்டையை தூக்கிட்டு போனாலே
நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். அதோட நோக்கத்துக்கு தான் இந்த நெகிழி பணத்தை வந்து அவங்க தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின்னணு பணம். மின்னணு பணம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்னணு பணம் என்பது வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது அப்படிங்கிறாங்க. சாரிப்பா, நம்ம நெக்ஸ்ட்டு மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, அதைத்தான்ப்பா இந்த இடத்துல மின்னணு பணம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிகழ்நிலை வங்கி. நிகழ்நிலை வங்கினா இணைய வங்கி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்நிலை வங்கியும் நிகர் பணமும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நிகர் பணம்னா உண்டியல், அதில் உண்டியல் நம்ம பொதுவாக சேர்த்து வச்சுருக்கிறது அதெல்லாம் சேர்த்து தான் நிகர் பணம். இது வந்து ஒரு எழுத்து தான்ப்பா ஆகுது. நிகழ்நிலை வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இணைய வங்கி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி என்பது வாடிக்கையாளர் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளங்களின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்தும் ஒரு மின்னணு முறையாகும்னு சொல்கிறாங்க. நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் நிகழ்நிலை வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மின் வங்கினா மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெஃப்ட் என்றும் அழைக்கிறோம். அதாவது இந்த நெஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நிகழ்நிலை வங்கி வந்து நம்ம வந்து அதாவது நிதி நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர் வந்து இல்லை பிற நிதி நிறுவனங்கள் வந்து ஒரு பரந்த பரிவர்த்தனை நடத்துகிற ஒரு மின்னணு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மின் வங்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெஃப்ட்டை தான்ப்பா மின் வங்கின்னு சொல்கிறாங்க. அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசோலை அல்லது ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் மூலியமாகவே ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மின் வங்கி வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பணத்தின் மதிப்பில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பண்டம் பணியை வந்து நம்ம ஒரு பண்டம் மற்றும் பணியை வந்து நம்ம வாங்குறோம்ல, அந்த சக்தியை குறிப்பது தான் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பண்ட மற்றும் பணிகளின் விலையின் அளவை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் வந்து எதிர்மறை தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த விலையோட அளவை தான் சார்ந்திருக்கும். பணங்கிறது அந்த விலையோட அளவை தான் சார்ந்திருக்கும். ஆனால் அந்த பணத்தோட மதிப்பும் விலையோட மதிப்பும் வந்து எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 50 ரூபா கொடுத்தா ஒரு அரை கிலோ தக்காளி கொடுக்குறாங்க. அப்போ அரை கிலோங்கிறது கொஞ்சம், 50 ரூபாங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிகம் இல்லைங்களா? அது மாதிரி இது எதிர்மறை தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தோட மதிப்பை வந்து 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்பு அப்படின்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறாங்க. இதில் அகமதிப்புனா என்னன்னு பாருங்கள். பணத்தின் அகமதிப்பு என்பது உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்நாட்டில் வந்து நம்மளால் எவ்வளோ வந்து நம்மளால் வாங்க முடியுது அப்படிங்கிற சக்தியை தான் அகமதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புறமதிப்புனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் புறமதிப்பு அப்படிங்கிறோம். புறம்னா நம்ம நாட்டை விட்டு வெளியில் போகிறோங்களா, அதைத்தான் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்கப்பா. பணத்தின் ரூபாய் குறியீடு. இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவர்களால் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சிம்பிள் போடுறோம்லப்பா, முன்னாடி வந்து ரூபாய்னு போடுவோம், இல்லைன்னா RSன்னு போடுவோம். இப்போ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம இப்போ போடணும் அப்படின்னு 2010 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து வடிவமைச்சாங்களாம். அவங்க இதை வந்து எப்போ வந்து இந்திய அரசு வந்து அங்கீகரிக்குதுன்னா, ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 15 அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்களோட பிறந்தநாள், அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு தான் இதை வந்து இந்திய அரசு அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம்ப்பா, இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பணத்தின் தன்மை சொல்கிறாங்க. பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் மற்றும் குழப்பங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பணத்தோட தன்மைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தவங்களும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்கப்பா, அதை என்ன கருத்து அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டோவோஸ்கி அவங்களோட கருத்துப்படி பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோவோஸ்கி அப்படின்னா அவங்க ஒரு கடினமான கருத்து பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல 3 பணிகளை
குறிப்பிடுகிறது. அவை வந்து ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைக்கலன்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 3 விதத்தில் குறிக்குதான். அது ஒன்னொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. கணக்கீட்டின் அளவும் ஒரு மாதிரி இருக்குது, அதோட மதிப்போட அளவுகோலும் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மதிப்போட நிலைக்கலன்களை வந்து குறிக்குது அப்படின்னு ஸ்டோவோஸ்கி வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து ஸ்டோவோஸ்கி வந்து பணத்தை வந்து ஒரு கடினமான கருத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஷார்ட்கட் போடுறதுன்னா, அது நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி போட்டிருக்காங்கப்பா. அது நம்ம சொல்கிறது வந்து அது சரியாக வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்ஜான் ஹிக்ஸ் கூற்றுப்படி பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வந்து அது பணிகளால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க பார்த்தீங்கன்னா, சர்ஜான் கிக்ஸு பணியை அதாவது நீ வாங்குகிற பணத்துக்கு பணி செய்யலை அப்படின்னா ஒரு கிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஒரு கிக் அப்படின்னா இந்த குத்துவாங்கல்லப்பா, அது பாக்ஸிங்கில் ஒரு குத்துவாங்கள்ல, அதை ஒரு கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தெரியும்னு தெரியலை. ஒரு கிக் கொடுத்துருவாங்க, அதாவது வாங்கின காசுக்கு நீ வேலை பார்க்கலன்னா ஒரு கிக் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதுவே பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பேராசிரியர் வாக்கர் அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது வாக்கிங் போகும்போது ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறோ அது எல்லாமே பணமாக தான்ப்பா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஜஸ்ட்டு வாக்கிங் போகும்போது அப்படியே பேசிகிட்டே போயிட்டாங்க வாக்கர் அப்படின்னு சொல்லுங்க. எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம் என்றும் கூறுகிறார். என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே பணம் தான்ப்பா அப்படின்னு வாக்கிங் போகும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிக்கிட்டே வாக்கிங் போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பணத்தின் பணிகள் என்னென்னு பாருங்க. பணத்தின் பணிகள் முதன்மை அல்லது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையற்ற பணிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன சொல்றாங்க. அதாவது முதன்மை பணிகள், முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம் பாருங்க. முதன்மை அல்லது முக்கிய பணிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் முக்கிய பணிகள் பொருளாதாரத்தில் செயல்பட்டு அவை பிரதான பணியின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பொருளாதாரத்தில் வந்து செயல்பட்டு அதோட பிரதான பணி என்ன அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரிமாற்றத்திற்கும் பயன்படுத்துது, பணம் செலுத்துகையாகவும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. பணம் பண்ட மற்றும் பணிகளை வாங்க பயன்படுகிறது. முக்கியமாக நம்ம பணம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு பொருளை வாங்குறதுக்கு தானே நம்ம யூஸ் ஆகுது. அப்போ வாங்குறதுக்கு வந்து அது பரிமாற்றம் தானே. நம்ம பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், அது பரிமாற்றம் தானே. அப்போ பரிமாற்ற கருவி வந்து பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மதிப்பின் அளவுகோல். அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பொருள் வந்து எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பணம் தானே நிர்ணயிக்குது. 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபான்னு சொல்லிட்டு அந்த பணம் தானே அந்த அளவு மதிப்பை வந்து நிர்ணயிக்குது. அதைத்தான் சொல்கிறாங்க. பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிப்பது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பணங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கிறதுனால அந்த பரிமாற்றத்தை வந்து எங்களுக்கு தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டாம் நிலை பணிகள். இரண்டாம் நிலை பணிகள்ல என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கால செலுத்துகைக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எதிர்காலத்துல நமக்கு வந்து பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இப்பயே சேர்த்து வச்சோம்னா அது நல்லது இல்லைங்களா? அதைத்தான் இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் அப்படிங்கிறாங்க. மதிப்பும் நிலைக்கலன், வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பண்டங்கள் வந்து அழிந்து போகக்கூடியதால் பண்டமாற்று முறையில் சேமிப்பை ஊக்குவிப்பதில்லை அப்படிங்கிறாங்க. பண்டமாட்டு முறையில் அதுதான் சொன்னேன்ல, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அதெல்லாம் ஒரு நாளில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால அதை வந்து அவங்க ஊக்குவிக்காம பணத்தின் அறிமுகப்படுத்தின பிறகு எதிர்காலத்தில் பணத்தையே நம்ம சேமிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பணம் வந்து என்றைக்குமே அழியாது. அதனால அது வந்து எதிர்காலத்துக்கு வந்து நமக்கு உதவுதுங்க. பேங்க்கில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் போட்டு வச்சோம்னா அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அது ஊசி போகவோ, அழுகி போகவோ, வேஸ்ட்டாக போகவோ போகாது இல்லைங்களா? அது அப்படியே தானே இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். ஆகவே வாங்கும் சக்தியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு அவசியம் என உணரப்பட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா? அதனால தொலைதூரத்தில் இருக்கிற பொருளையுமே நம்ம வாங்கிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்க பணத்தை நம்ம பண்டமாற்றம், வெளிநாடு பணங்களை வந்து நம்ம பண்டமாற்றம் செய்கிறதுக்கும் வந்து பணம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பணத்தின் இதர பணிகள் சொல்லியிருக்காங்கப்பா. அந்த பணிகள் பாருங்க, கடன் அட்டையில்
இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் அட்டையில் இயக்கப்படுகிறது என்னென்னா, அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் வச்சு நம்ம இப்போ கையில் பணம் இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, அதைத்தான்ப்பா இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு. மூலதனத்தில் வந்து அதோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு வருமானத்தை வந்து அது அளவிடுறதுக்கும் அது எவ்வளோ விநியோகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இந்த பணம் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைவதை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. பணவீக்கம் அப்படின்னா ரேட்டு, அந்த பொருளோட ரேட்டு வந்து உயர்ந்துடும், அந்த பணத்தோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைந்துரும்னு சொல்கிறாங்க. பணவாட்டம் அப்படின்னா விலைகள் வந்து குறைந்து பணத்தின் மதிப்பு வந்து உயர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் விவசாயியோட சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சாதான் இது மறக்காது. இல்லைன்னா பணவீக்கம் பணவாட்டம் வந்து உழப்பிரும்பா. பணவாட்டம் அப்படின்னா விலைகள் குறைந்து போகிறது. விலைகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னவாகும்? விவசாயிகளோட முகம் வாடி போயிரும்ல. இந்த இடத்துல பணத்தை வந்து விவசாயிகளோட ஞாபகம் வச்சுக்கோங்க. விலைகள் குறைஞ்சிருச்சுன்னா விவசாயிகளோட முகம் வாடி போயிடும். அதை ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவீக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா விலைகள் குறைஞ்சிச்சு அப்படின்னா பணத்தின் மதிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். அப்போ பணவீக்கம் அப்படின்னா இதில் வந்து விலைகள் குறையுதுன்னா அதில் விலைகள் வந்து அதிகரிக்கும், பணத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. இது உங்களுக்கு பார்க்கும்போது எளிமையாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து நம்ம சேமித்து வைக்கிறது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சேமிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். மாணவர் சேமிப்பு கணக்கு, சேமிப்பு வைப்பு, நடப்பு கணக்கு, நிரந்தர வைப்பு கணக்கு, இது எல்லாமே நீங்கள் இந்த மூலயமா நீங்கள் பேங்க்கில் சேமிச்சுக்கலாங்கிறாங்க. அது சேமிக்கிறதுனால இருக்க நன்மைகளை வந்து அவங்க என்னென்னு சொல்கிறாங்க. நீங்கள் விரைவில் நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கையில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லாம் கூட இருப்பாங்கப்பா. பணம் இல்லைன்னு பாருங்க, எவன் எங்கிட்டு போகிறானே தெரியாது, நம்ம அனாதையை விட்டுட்டு பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கையில் 4 காசு இருந்தால் தான்ப்பா நமக்கு மரியாதை இருக்கும். அதில் எல்லாரும் தெளிவாக இருங்க. அதுக்காக இந்த 6 மாதத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி படித்து வேலைக்கு போயிருங்கப்பா. ஒரு மனுஷனோட கௌரவத்துக்கு அடையாளமே அவனோட வேலையும் அவங்ககிட்ட இருக்க பணமும் தான்ப்பா. இது வந்து இது எப்படி சொல்கிறது, நம்ம பிள்ளைங்க கூட ஒரு நாள் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஜாப்பும் நம்ம கையில் இருக்கிற பணமும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும்ப்பா. அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக படித்து வேலைக்கு போயிடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எந்த எதிர்பாராத செலவுகளை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமாம், நம்ம கையில் பணம் இருக்கும்போது எந்த எதிர்பாராத செலவு வந்தாலும் நம்ம அதை சமாளிச்சிடலாம்ல, அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் எதிர்காலத்தில் நிதி உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ ஆள் குறைப்பு வச்சு டக்குன்னு வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்கல்லப்பா. அப்படி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கையில் சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ ஆகும்போது இந்த சேமிப்பு வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வேலை போயிருச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன மனசு ஒரு மாதிரி ஆயிரும்னா, ஐயோ நம்ம ஃபேமிலி என்ன ஆக போகுது, நம்ம பொண்டாட்டி எப்படி பாதுகாக்க போகிறோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு ஆயிரும். லேடிஸ்னால் நம்ம வீட்டுக்காரை எப்படி பார்க்க போகிறோம், நம்ம பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துடும் இல்லைங்களா? அது வந்து நமக்கு வராமல் நம்மளை வந்து தயார்படுத்தும். சரி விடு, நம்மக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு இந்த வருஷத்தை பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு வேலையை தேடி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்மளை சார்ந்தே இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. நீங்கள் பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள் அப்படிங்காங்க. ஆமாம், ரிட்டையர் ஆக முன்னாடி நம்ம ஓரளவுக்கு அமௌண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டையர் ஆனப்பறம் நமக்கு பென்ஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. இன்றைய சேமிப்பு வந்து நாளைய பாதுகாப்பு. டெஃபினட்டாப்பா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய் வாங்கினாலும் சரி, 10,000 ரூபாய் வாங்கினாலும் சரி, 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 8,000 ரூபாய் செலவழிச்சிட்டு மாதம் 2,000 ரூபாயை கண்டிப்பாக சேவ் பண்ணிடுங்கப்பா. அதுதான் நாளைக்கு உங்களை சேவ் பண்ணும். கூட இருக்கிறவங்க யாருமே வந்து உங்கள் கையில் காசு இல்லை அப்படின்னா நாய் கூட வந்து நம்மளை எட்டி பார்க்காதுப்பா, கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாணவர்கள் டே வந்து சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கான சஞ்சாயிகா திட்டத்தை வந்து ஆரம்பிக்க ஊக்கப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய சேமிப்பு திட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சஞ்சாயிகா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சேமிப்பு முதலீடு அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் வித்தியாசத்தை ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. இதை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருங்க. அப்புறம் இந்த
பண மதிப்பிழப்பு வந்து நமக்கு 2016 நவம்பரில் கொண்டு வந்தாங்கல்ல, நவம்பர் 8ஆம் தேதி அதை வந்து ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக அந்த வருஷத்தையும் அந்த அந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டுப்பிடுவாங்க. பண மதிப்பிழப்பு நமக்கு எப்போ கொண்டு வந்தாங்க? 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தால் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கருப்பு பணத்திற்கும் அதாவது பொருளாதாரத்தில் கருப்பு பணம்னா என்ன, அந்த கருப்பு பணத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. பொருளாதாரத்தில் ஒருபுறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்குதல் அப்படிங்காங்க. அந்த கருப்பு பணம் அவங்க எல்லாரும் கருப்பு பணம் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸுக்கு அந்த பணத்தை உள்ளே கொண்டு வராமல் மறைச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான்ப்பா கருப்பு பணம். அந்த கருப்பு பணம் வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து நமக்கு வளர்ச்சியை கொண்டு போகாது. ஏன்னா இப்போ அவன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு 10% வரினா அதை கட்டணும்ல. அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க வருமானத்திலே காட்டாமல் இருந்தாங்கன்னா அந்த 10,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிரும்ல. அதைத்தான்ப்பா சொல்கிறாங்க. உண்மை அளவை குறைத்து மதிப்பீடு செய்கிறது. ஆமாம், உண்மையான மதிப்பை அவங்க வெளியே கொண்டு வரல, அதனால் அதை குறைத்து மதிப்பீடு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. வரி ஏமாற்றுதல் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு. வரி அவங்க கட்டலை அப்படின்னா அரசுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவாய் இழப்பு தானே வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், சமத்துவம் வலுவிழத்தல். ஆமாம், அந்த இடத்துல சமத்துவமே இருக்காதுல்ல. வரி கட்டாமல் இவனே ஏமாத்து பயிலாக இருக்கான், ஏமாத்து பயிலுக்கு என்ன சமத்துவம் அப்படின்ட்டு போயிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கு இடையே இடைவெளி அதிகரித்தல். அப்போ இவங்க வரியை வந்து இவங்க கட்டலைன்னா அவங்ககிட்ட அமௌண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும், அவங்க வசதியாகிக்கிட்டே போவாங்க. அதைத்தான்ப்பா சொல்கிறாங்க. பணக்காரங்கள் மற்றும் ஏழைகளுக்கு இடையே இடைவெளி அதிகரித்தல். ஆடம்பர நுகர்வு செலவு. கையில் பணம் சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. உற்பத்தி முறையில் விலகல். என்கிட்டே பணம் இருக்குது, நான் ஏன் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றாக்குறை பணத்தை விநியோகித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் வந்து பற்றாக்குறை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலையில் வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இவன் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் ஏமாற்றும். ஆமாம், அவன் 1 லட்ச ரூபாயை காட்டலாம், நான் ஏன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் காட்டணும்னு சொல்லிட்டு ஒருத்தனும் அதுக்கு பின்னாடி வந்துடுவாங்க. அது வந்து ஒழுக்க நிலையின் வீழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி மீதான விளைவுகள். இது வந்து உற்பத்தியில் வந்து நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கருப்பு பணத்திற்கு எதிராக வந்து சமீபத்தில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. இந்த பண மோசடி தடுப்பு சட்டம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மோசடி பண்ணனா எத்தனை பேர் வேணும்? நீயும் நானும் 2 பேர் வேணும். ஒரு ஆளும் தனியாகவா மோசடி பண்ண முடியாது, 2 பேர் வேணும். அதனால் முதல்ல 2 பேர், கடைசியில் 2 பேர். 2002 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து இந்த ஒரு நீதிமன்றம் மாதிரி வச்சுருப்பாங்கப்பா. இது வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும்போது எடுத்துருவோம் கண்டிப்பாக. இது வந்து எப்படின்னா, யாரை வேணாலும் கேள்வி கேட்கும். பிரதமர், இவங்க முதலமைச்சர், ஆளுநர், யாரை வேணாலும் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து கொஸ்டின் பண்ணும்பா. நெக்ஸ்ட்டு வாங்க, ஊழல் தடுப்பு சட்டம் 1988. 1988 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெளிக்கொணராத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் அப்படிங்கிறாங்க. வெளிக்கொண்டு வராத வெளிநாட்டு வருமானம்ங்க. அதாவது வெளிநாட்டு வருமானத்தை வந்து அவங்க குறைச்சி காட்டுவாங்கல்ல, அதுக்காண்டி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது எப்போ போட்டாங்கன்னா 2015. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. 2016 வந்து திருத்திருக்காங்க. 1988 பாருங்கள், ஊழல் தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க. பினாமி பரிவர்த்தனை சட்டம் தடுப்பு சட்டம்னு போட்டிருக்காங்க 1988. பினாமி நிறையா கூடி போனதுனால தான் ஊழலே வரும். அதனால் என்ன செய்யுங்க, அவங்க 2 எட்டப்பனும் சேர்ந்து ஊழல் பண்ணிக்கிட்டு, பினாமி பேரில் ஊழல் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா 2 எட்டப்பனும் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பினாமி பரிவர்த்தனை சட்டம் வந்து திருத்தப்பட்டது வந்து 2016பா. ரியல் எஸ்டேட் சட்டம் வந்து 2016. ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பினாமியாக வச்சு தானே நிறையா பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் பினாமி ரியல் எஸ்டேட் சட்டம் வந்து பினாமி பரிவர்த்தனை சட்டம் திருத்தப்பட்ட அடுத்த வருஷம் 2016 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. இது புக் பேக் வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே எல்லா புக் பேக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் ஒரே ஒரு லெசன் தான்ப்பா நடத்த வேண்டியது இருக்குது. அதை நாளைக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.